கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலர்வான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் தம் கிருபையினால் உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகர் இன்றைக்கு இப்படியாக நினைத்து கொண்டிருக்கலாம், என் சூழ்நிலைகளிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் விடுதலையும் இல்லையே என்றும், விடுதலையும் மாற்றமும் கிடைக்குமானால் நான் கர்த்தருக்கு என்றென்றும் சாட்சியாய் வாழ்வேன் என்றும், இன்று உங்களின் எண்ணங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகள், போராட்டங்கள், காத்திருப்புகள் இவைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து வைத்திருக்கின்றார். அவைகள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிற நாளாய் ஆயத்தப்படுத்தி உள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் விசுவாசத்தின்படி உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்து வாசனை வீசும் நற்கந்தங்களாய் சாட்சிகளாய் வலம் வரும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை 3 நிலைகளில் காத்து ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, வேரூன்ற செய்கிறவர். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் என்று உள்ளது. இங்கு இந்த லீபனோன் மரத்தை குறித்து பார்ப்போமானால் அதிக ஆழத்தில் உறுதியாக வேரூன்றி செல்லும் மரமாகும். இவ்வாறு ஆழத்தில் உறுதியாக வேரூன்றுவதற்கு முக்கிய காரணம் காற்றுதான். அனைத்து வகையான வலிமையான காற்றுகள் வீசினபடியினால் லீபனோன் மரம் அதில் அசைந்து அசைந்து காற்றை மேற்கொண்டு தன்னுடைய வேர்களை பூமியின் ஆழத்திற்கு செல்லும்படியான நிகழ்வினை செய்து வேர்கள் பூமியின் மீதெங்கும் பரவி படர்ந்து சென்று அசைக்க முடியாத மரமானது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் நீங்களும் கூட பல வகையான சோதனை காற்றினால் அலப்புண்டவர்களாய் இருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று. தேவன் மீது இன்னும் அதிகமாய் வேர்கொள்ளும்படி செய்கின்றார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் கிருபையினால் காக்கிறவர் என்று. ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று உள்ளது. இங்கு நிழலில் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்று அறிகின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் தமது கிருபையின் நிழலில் தங்கும்படி உங்களை பாதுகாக்கின்றார். அவருடைய செட்டையின் நிழலின் கீழ் வந்தவர்களுக்கு நிறைவான ஆசிர்வாதம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சுகமாய் தங்க பண்ணி ஆசிர்வதிப்பார். மூன்றாவதாக பார்க்கலாம், அவர் வாசனை வீசச் செய்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கையில் லீபனோனுடைய வாசனையைப் போலவும் அதன் திராட்சை ரசத்தின் வாசனையைப் போலவும் இருக்கும் என்று வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்விலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை, விடுதலையை, ஜெயத்தை கொடுத்து உங்களை வாசனை வீசும் லீலி புஷ்பத்தை போல விளங்கச் செய்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே லீலி புஷ்பமானது பள்ளத்தாக்குகளில் வளர்வதும் முள்ளுகளுள்ளே காணப்படுவதுமாக இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அப்படியாக உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் வேதனை தருகிற முள்ளுகளைப் போலவும் இருக்கலாம். யாருமே உதவி செய்ய முடியாத பள்ளத்தாக்குகளை போன்று காணப்படலாம். ஆனாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களை வாசனை வீசுகிற சாட்சிகளாய் உங்களை மேன்மைப்படுத்தி அற்புதங்களை காண செய்து அநேகருக்கு சாட்சியின் தூண்களாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளின் மத்தியிலும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலும் காத்திருந்தாலும் அவைகளில் உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் தம் கிருபையினால் காத்தும் வாசனை வீசுகிற சாட்சிகளாகவும் உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார்.
வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசிக்கலாமா? என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இது எப்பங்க? நான் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, அந்த கள்ள உபதேசம் இல்லைங்களா. அந்த மாதிரியான உபதேசத்துக்கு நம்ம செவியை சாய்க்கும் பொழுது நிறைய நமக்கு என்ன வந்துருங்க, நிறைய அட்வைஸ் நம்மளை நோக்கி வரும். ஆனால் அந்த அட்வைஸை நம்ம புறம்பே தள்ளிட்டு அந்த அட்வைஸை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு போகும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. அப்போ புலம்புவோம், என் போதகரின் சொல்லை நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நிறைய டைம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம், சில அலட்சியங்கள் இருக்கும் பாருங்க. அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, ஐயோ போதகத்தை என்ன வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுது என் மனம் அலட்சியம் பண்ணினதே. இதுதான் பாருங்க, கடிந்து கொள்ளுகிற ஒரு திருச்சபைகள் நீங்க இருந்தா சந்தோஷப்படுங்க. காரணம் என்னன்னா, நம்ம இங்கு பூமியில ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை. 120 வயது அது வரதா இல்லைங்களா. அப்ப இந்த 120 வயது தான் நமக்கு பெலனா கர்த்தர் வைத்து தருவாரானால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், பரலோக ராஜ்யம் இல்லைங்களா. அவரோடு கூட தங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம். அங்க போறதுக்கு தான் சபைக்குள்ளே வரோம். சபைக்குள்ள வந்துட்டு கடிந்து கொள்ளுதல வெறுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியில நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அப்ப கடிந்து கொள்ளப்படும் பொழுது நம்ம இவர் யார் என்ன கடிந்து கொள்வதற்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. காரணம் என்ன, அவங்க தான் அந்த ஊழியம் செய்யறாங்க இல்லையா, போதகர்கள். அவங்க தான் உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்க. ஒரு நியாயத்தீர்ப்பு நாள்ல உங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்கிறவங்களும் அவங்க தான். அப்போ அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, நீங்க தீமை வழியில போகும் பொழுது உங்களை திருப்புவது அவங்க கடமை. அப்ப சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு சில காரியங்கள் பிடிக்காத பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காரியங்கள் கள்ள உபதேசத்துக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கு சொல்லப்பட்ட காரியம். அப்ப சபைக்குள்ளும் 14 சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளானேனே என்று முறையிடுவாய். எப்பங்க? கடைசியில முடிவுல மாம்சமும் சரீரம் உருவடையும் போது நீ துக்கித்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சாலமன் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி சமயத்துல நான் இப்படிலாம் நடந்துகிட்டனே அப்படின்னு ஃபைனல்னு போய் சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமா தான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு நமக்குள்ள என்ன செஞ்சலாம், நம்மளை அப்படியே சரி பண்ணிக்கலாம்ல. அதுக்குதான் ஆவியானவர் உங்க கூட பேசிட்டு இருக்கார் அப்படின்னு அந்த டைம்ல போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சாரி கேட்டு திரும்ப ரீஎன்ட்ரிலாம் கொடுக்க முடியாதுங்க. அப்ப இப்ப இருக்கிற காலங்களில் நாம இருக்கிற திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சுகமா இருக்கலாம். அதனால ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா நன்றி. இந்த கர்த்தர் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இது உம்முடைய வார்த்தையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசுங்க, மகிமைப்படுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் முகுகையில் உடன்பட்ட வெள்ளிக்குப்பால் சுத்த சொற்களாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறதா, அது அங்கே இந்த நாட்களிலே மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பாக சுத்த வெள்ளியாக சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்படியானால் 7 தரம் என்று சொல்லப்படுகிற காரியம் அவருடைய வார்த்தை ஒரு பரிபூர்ணப்பட்ட வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதாக இருக்கிறதுனால் அந்த வார்த்தை
அனுப்பப்படுகிற வேளையிலே அவர் சொன்ன வார்த்தை, அவர் நினைத்த காரியங்களை அங்கே இந்த நாட்களிலே செய்துவிட்டுத்தான் அவரிடத்திலே திரும்பி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே நிலத்திலே இந்த நாட்களிலே விழுந்ததில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த வார்த்தை ஒரு நாளும் இந்த நாட்களிலே அங்கே அவரிடத்திலே வெறுமையாக இந்த நாட்களில் திரும்பி வந்ததில்லை என்பதையும் குறித்து இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடித்துத்தான் இந்த நாட்களிலே வரும். சுகம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொல்வாரா இருந்தால் அது சுகத்தை கொடுத்து விடுத்துத்தான் திரும்பி வரும். பாருங்கள், இறையாதே அமைதலா இரண்டு கடலை அதட்டினார் என்றால் அந்த வார்த்தையின் கேட்டு அங்கே இயற்கை இந்த நாட்களிலே பயப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அது எப்படியாக இருக்குமா? அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தமும் காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமுமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் தியானிப்போமா இருந்தால் அந்த வார்த்தை நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேக நோயாளிகள் படுக்கையில் இருக்கிற வேளையிலும் அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தை அவர்களுக்கு மீண்டுமாய் ஒரு ஜீவனை கொடுத்து அவர்களை வாழும்படியாக இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே அனுப்பப்பட்ட வேளையிலே 15 ஆண்டுகள் இந்த நாட்களிலே என்ன செய்தார்? அவருக்கு வாழ்வு கொடுத்தார். அங்கே வேதத்திலே பாருங்கள், லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்ட வேளையிலே லாசரு மறுபடியுமாய் 4 நாள் மரித்திருந்த லாசரு மறுபடியுமா உயிர்த்தெழுந்து இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் மத்தியிலே நடமாடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல. அந்த நாட்களிலே பாருங்கள், 7 தரம் அங்கே மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி குப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அதாவது இந்த நாட்களில் ஒரு பொற்கொள்வனை எடுத்து பாருங்கள். அவன் அந்த பொண்ணை எடுத்து என்ன செய்வான் என்றால் அநேக தரம் உருக்குவான். அந்த பொண்ணினுடைய களிம்புகள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கும்படியாக சுத்த பொன்னாக இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே அவன் அதை சந்தோஷமாக அந்த நாட்களிலே எடுத்துக்கொள்வான். அதே விதமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு சுத்த பொன்னாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பாராம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை மகிமையான வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தையினால் வானத்தை உண்டாக்கினார், வார்த்தையினால் நட்சத்திரங்களை உருவாக்கினார், வார்த்தையினால் கோள்களை உருவாக்கினார், வார்த்தையினால் இந்த நாட்களில் இந்த பூமியை இந்த நாட்களில் அந்தரத்திலே தொங்க வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுது கட்டுப்பட்டு அந்த வார்த்தையை எப்பொழுது நாங்கள் தியானித்து நடப்போமா இருந்தால் அந்த வார்த்தை நமக்குள்ளே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய சந்ததிக்குள்ளே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே கிரியை செய்ய இந்த நாட்களிலே வல்லதா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த இந்த நாட்களிலே மரித்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற வேளையிலே அந்த வார்த்தையை நாங்கள் மரித்ததற்கு பின்பாக கூட ஒரு 10 வருஷமோ அல்லது 5 வருஷமோ 20 வருஷமோ அதற்கு முன்பாக கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அதாவது நாட்களில் ஒரு உயிர் மூச்சையும் இந்த நாட்களில் கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தை மிகவாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.